ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் மீன் குழம்பு எப்படி வைப்போன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்காக நான் சங்கரா மீன் வாங்கி நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக பெப்பர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூனு கொத்தமல்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூனு மிளகு பொடி எடுத்துருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கழுவி வச்சுருக்கிற மீனில் நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் இருக்க அரைப்பை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலையை விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 6-7 பச்சை மிளகு நான் அதில் போட்டிருக்கிறேன். அது இந்த வீடியோவில் காட்டையில் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு கை கொண்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி கொடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். கை கொண்டு கலக்கி வச்சதுக்கப்புறமா இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு நம்ம கறியை ரெடி பண்ணி எடுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக கொதி வரேன். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்க மீன். அந்த சமயத்தில் பாருங்கள், அந்த சைடில் எல்லாம் இருக்கிறத நம்ம ஒரு கரண்டி எடுத்து மீன் உடையாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்கலாம். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்தாலும் நம்ம போட வேண்டாம், இல்லைன்னா கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கொதி வர்றதுக்காக நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கழுவி நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான சங்கரா மீன் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.